அதாவது நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருக்கேன், பிரஸ் அண்ட் மீடியாக்கு நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை. சோ அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டோட அப்படியே உங்களோட கேள்விகளை கேட்கலாம். அவங்களும் ஹாட்ஸ்பாட்ல போடாம இருந்தா சரி. விஷ்ணு சார் ரைட், இங்க ரைட் ரைட் ரைட்ல ரைட்ல இங்க 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 ரைட் 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 இல்ல இங்க கேக்குறாங்க. ஒரு நிமிஷம் மைக் எடுத்து மைக்ல ஓகே மைக்ல டைரக்டர் ஒரு குஸ்மு பிடிச்ச ஆளு சரிங்களா. ஃபர்ஸ்ட்லயே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ட்ரைலர்லயே. அதுக்கப்புறம் அவரோட கான்பிடென்ட்ல நின்னாரு, ஒரு இடத்துல நின்னாரு, அதுலயே வந்தாரு. இப்ப நீங்க வந்து செகண்ட் பார்ட் பண்றீங்க, அதுல வந்து செகண்ட் பார்ட்ல ப்ரோமோல என்ன சொல்லிருக்கீங்கன்னா செகண்ட் பார்ட் எடுத்து எதுவுமே ஓடாதுன்னு சொல்லிருக்கீங்க. மாசா கையில வச்சுக்கீங்க ஏன்? அதான் நான் அந்த டைலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன். அதான் சொன்னேன் இப்போ தப்பா ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் என்னன்னா சார், பார்ட் 2ங்கிறது இன்னைக்கு நானே 2 படம் பண்ண போறேன். பார்ட் 2 ஃபியூச்சர்ல உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பார்ட் 2 வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு சார். ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர், இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து நம்ம தியேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது. இல்லைன்னா 4 வாரத்துல ஓடிடில வந்துடும், நாங்க ஓடிடில பாத்துக்கிறோம் ஒரு மூட்ல இருக்கிறாங்க. அப்போ அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது. அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது. எல்லா படங்களும் இல்லை, சில படங்கள் ஓடி இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது. கதை பண்ணிட்டு அந்த டைட்டில் வச்சுக்கணும். இதுதான் சார் விஷயம். அந்த விதத்துல இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தாரு. நானும் பாத்தீங்கன்னா என்னோட 2 டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் ஆச்சு தேர் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பார்ட் 2 கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நான் பண்ற ஃபியூச்சர்ல பார்ட் 2 சாட்டிஸ்ஃபை கண்டிப்பா பண்ணுங்கிறத நம்புறேன். விஷ்ணு சார் ப்ரொடக்ஷன்ல இப்ப நீங்க படம் பண்ண போறாங்க, அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்னன்னா இப்ப நீங்க அந்த அந்த சீன்ல என்ன வரீங்கன்னா கட்டா குஸ்தியில இருக்கிற மாதிரி கெட்டப்ல வரீங்க. ஏன் உள்ள கட்டா குஸ்தியில இருக்கிற மாதிரி அந்த கெட்டப்ல வரீங்க? ஒருவேளை நீங்க வந்து படத்துல நடிக்கிறீங்களா? இல்ல அது நான் வந்து இந்த படத்துல நடிக்கல, அதை கிளியர் பண்ணிடுறேன். மேடமும் அதை கேட்டாங்க. நான் நடிக்கல இதுல. ஐ அம் ஒன்லி பிரசன்டிங் த ஃபில்ம். எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்கு. ஸோ வென் ஹி அப்ரோச் இட் வாஸ், நாங்க அப்புறம் பேசினதே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது தான். எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வருது. எனக்கு சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இது நம்ம பண்ணா நல்லா இருக்கும். என்னோட ஜட்ஜ்மெண்ட் மேல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை, எது வந்து நல்லா இருக்கும் நான் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம். சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட் பண்றதுக்காக ஷூட் பண்ணி. இது வந்து கதை ரீதியாவே எனக்கு வந்து இந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது துரை சொன்னா எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் தான், ரொம்ப நாள் தெரியும், நான் பேசுறேன்னு பேசும்போது அப்படிதான் இது ஆச்சு. நான் இதுல நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு, பட் விக்னேஷோட படம் பண்ணும் எனக்கு ஒரு ஒரு ஆசை வந்துருச்சு. அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. ஒரு சின்ன கட்ஸ் இருக்கு அவர்கிட்ட. அவர் ஒரு ஐடியா லைனா சொல்லியிருக்கிறாரு, ஃபியூச்சர்ல வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் இருக்கிறேன். எல்லா டேரக்டர்கிட்டையும் நீங்க கதை கேட்கும்போது இப்படிதான் கேட்பீங்களா? அப்படிலாம் இல்லை சார், இப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையா உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸ்ல we spend hours and hours for script narration. Sometimes இல்ல அது வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ப்ரொடியூசர், நான் பிரசன்ட் மட்டும் தான் பண்றேன். ஸோ அதனால மிரட்டேன், அதான் பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க, நான் எப்படி இருக்கீங்க? ஆர்ட் ஸ்பாட் முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான், பயங்கரமா இருந்தது. தேங்க்யூ. இதுல எந்த வெரைட்டியான சட்னி வரும் அது நீங்க பாருங்களேன், இப்பவே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிடும். ஆனா அதான் நீங்க 1ல உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலயும் இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி பேசும். ஒன்னு ஜாலியா இருக்கும், ஒன்னு சீரியஸா இருக்கும், ஒன்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த சோன்ல இருக்கும் தான். இதுல இன்னொரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். இதுல அதர் சைட் லைட்டா டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நான் கேட்கும்போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது. இதுல பரவாயில்ல. விஷ்ணு சாரோட ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வந்து மேடையில ஆடியோ லான்ச் நம்ம ஆர்ட் ஸ்பாட்ல ஒரு செக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு கதையும் ரெடி ஆயிடுச்சு, ஒரு படம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா? இது படத்துல பதில் சொல்றேனா? 2ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நீங்க படம் போது சொன்னீங்க படம் நல்லா இல்லைன்னா செருப்பால அடிங்கன்ட்டு, சரிங்களா? அவர் கையோட செருப்பு எடுத்துட்டு வந்துட்டாரு. நெக்ஸ்ட் நடந்தா என்னவா இருக்கும்?
அடிச்சிருவாரு அந்த செருப்பால. அதான் செருப்பை காட்டுறாருல. இல்ல நான் அடிக்கிறத தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியா இருக்காங்க. படம் நல்லதானே, அதனால அதான் நான் டைலாகா சொல்றேன். மக்கள் செருப்பால் அடிச்சு விடாத, மட்டும் மைண்ட்ல வச்சு படம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படித்தான் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னைக்கு. அது பண்ணாதான் நல்ல படம் பண்ண முடியுது. விஷ்ணு ஹியர். சொல்லுங்க சார். புரியல சார். இந்த யூனிவர்சல் சொல்லுவாங்கல்ல, உள்ள படத்திலே அப்படியே கண்டினியூவா அதே பேட்டர்ன்ல பண்ண போறீங்களா? இல்ல சார், ஹாட்ஸ்பாட் 1ல 4 கதை இருந்தது. அது போக இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்ரு ஒரு எக்ஸ்ட்ரா கதையா இருந்தது. 2ல வந்து 4, 5, 6 அப்படின்றது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அது சீக்குவல் கிடையாது, எல்லாமே புது கதைகள் தான். ஆனா அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலா இருக்கும் சார். சோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. இல்ல இப்ப இதுக்கு அப்புறமும் பண்றதும் அதே பேட்டர்ன்ல தான் பண்ணுவீங்களா? உங்க பேட்டர்ன் தான் இதுதான் அப்படிங்கிறது அது சஸ்பென்ஸ் சார். இல்ல ஹாட்ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர்ன். ஹாட்ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது 3, 4, 5 பண்ணலாம் சார். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டில அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்றதுக்கு. இது ஒரு அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மா வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு மத்த கதைகள்லாம் அவர் வச்சிருக்காரு. நான் கேட்டேன் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ், ரொம்ப புதுசா இருந்தது எனக்கு அதுவும். சோ வேற கதை வச்சிருக்காரு. பட் மேபி ஹாட்ஸ்பாட் இந்த ஸ்டைல்ல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் தோணும். விஷ்ணு சார் இங்க விஷ்ணு இங்க இருக்கேன். இதுல யாரெல்லாம் நடிக்க போறாங்க? இல்ல அது ஒவ்வொருத்தரா நாங்க ரிவீல் பண்ணுவோம். ஆமா, இப்போதைக்கு வெறும் 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் சார். விஷ்ணு, நிறைய படம் லைன் அப் இருக்கு உங்களுக்கு, ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. விஷ்ணு விஷால் ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமா இருக்கா, இல்ல ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் கஷ்டமானதா? ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே 1 வருஷம் எடுத்துக்குது டைம். ப்ரொடக்ஷன் சரி எப்படி இருக்கு சார்? ரெண்டுமே கஷ்டம் தான் சார். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பாத்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும். அண்ட் ரெண்டுமே சேரும் போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சார், 2 வருஷமா நான் வெளியே ப்ரொடக்ஷன்ல பண்ணும்போது எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நான் சொந்தமா ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்துல 2 படம் கொண்டு வந்தேன். FIR, கட்டா குஸ்தி. ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்துல வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. சோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள், நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷன்ல எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது. தட் இஸ் வை இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் ஃபிளெஜா பண்ணலாங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தரை மட்டும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார். ஒரு 20 இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒர்க் பண்றாங்க என் கூட. அப்போதான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸா நம்மளால பண்ண முடியும். சோ 2 கஷ்டங்கள், ரெண்டுத்துலயும் கஷ்டம் இருக்கு. அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்கு, அதுக்கு உண்டான லாஸும் இருக்கு. ஸோ பட் ஐ எம் என்ஜாயிங் திஸ் ரோல் ஆஃப் பீங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார். ஹியர் ஆக்சுவலா உங்க கட்டா குஸ்தியும் சரி ஹாட்ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்டாவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு. ஈவன் ஹாட்ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சு. ஆனா இங்க 2 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒன்னு ஃபெமினிசம் பேசினா அப்ளாஸ் அண்ட் அப்ரிசியேஷன் வர கேங். இன்னொரு கேங் டோட்டலாவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க, பேசுனா எதிர்ப்போம். அதை விட முக்கியமா எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள், என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பத்தி நாங்க பேசும்போதே எங்க சைட்ல ஒரு 2 பிரிவா தான் பேசணும். ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத, நல்லா தானே இருக்கீங்க, சுதந்திரமா இருக்கீங்கன்னு வந்துச்சு. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 2 நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நீங்க இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சீங்களா 2 பேருமே? ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில ஃபெமினிசம் பேசியிருப்பாரு. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல 2 விதமான இது இருக்காங்க செக்ஷன். அது வந்து நீங்க பிரஸ் மீடியால சொல்றீங்களா இல்ல ஆடியன்ஸ் மத்தியில சொல்றீங்க? ரெண்டு இடத்துல இருக்காங்க. அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறேன். என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் இருக்காங்க, ஈவன் மீடியா சைட்லயுமே பேசுனாங்க. சோ இத நான் கேட்க, உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா? நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, பண்ண போறீங்க? ஒரு விஷயத்தோட போது அதோட பிளஸ் இருக்கு, மைனஸ் இருக்கு. பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸ்ல வந்து நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன், we have to keep talking about it, we have to keep showing it. அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்ன்னு ஒன்று வரும். ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது ஃபெமினிசம் அது கிடையாது. அக்கார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமினிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். It's equality. Equality is not freedom. Equality is restricting each other also. So for me that is feminism. And being equal in
குட் பேட் அண்ட் அக்லி. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெமினிசம். பட் அன்பார்ச்சுனேட்லி there's a lot of disparity and such movies only through these movies we want to talk about that disparity. அது கம்மி பண்ணுங்கிறதுனா நாங்க சொல்ல வரோம். எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க. சில ரிவ்யூஸ், நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன்னு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன். சில பேர் ஒரே ஒரு கிரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்றாங்க. அது மட்டும் தான் எனக்கு இடிக்குது. ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம், அது பேசலைன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுன்னா லைட்டா அது படம் சரி படம், ஐ மீன் நல்ல படம் கிடையாது, இட்ஸ் அ ராங் ஃபில்ம்னு சொல்லிடுறாங்க. தட் இஸ் சம்திங் தட் இஸ் ஹர்ட்டிங் மீ. பிகாஸ் why are you just judging a film based on one aspect? There are some reviewers who only judge a film based on that one aspect. That is my only problem. And in regards to audience, I think there is always going to be discussion, positive and negative. We as filmmakers, we as creative people, we should always take both and try to do our best. That's it. விஷ்ணு சார் அவர் பதில் சொல்லணும். இல்ல கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டாரு. அதான் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஃபெமினிசம், காஸ்ட், சூப்பர்ஸ்டிஷன், இது எதை பத்தி பேசினாலுமே கண்டிப்பா டிவைடட் டாக் இருக்கதான் செய்யும். பட் நம்ம கான்சைன்ஸ்க்கு எது சரின்னு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்றோம். அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும். ஸோ அது ஓகே தான். விஷ்ணு சார்ஜி சார், நீங்க வந்து விக்னேஷ் கார்த்திக் மட்டும்தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா, இல்ல புதுசா வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு திறக்கிறீங்களா, ஆக்டர்ஸ் அந்த மாதிரி கூட? எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து we are looking forward to produce more films. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு ப்ரொடியூசரா தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும். ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தாதான் அடுத்த கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ என்னோட ஃபோக்கஸ் இப்போதைக்கு நானு என் தம்பி படங்கள், அதை மட்டும் நெக்ஸ்ட் 3-4 ஃபில்ம்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டாக நான் கொடுத்துட்டேன்னா, இப்போ இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸ்ல கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார். துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்க வந்த படமே கபடியில இருந்தா ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் கிரிக்கெட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா விக்னேஷ் போகத் வந்து இதுவாயிருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தா எடுப்பீங்களா? அதான் சார், ஸ்போர்ட்ஸ் படங்கள் என்னைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்கு. பட் என்ன சார், தொடர்ந்து பண்ணாலும் ஆமா, நான் அதனால தான் இந்த வாட்டி சிசிஎலும் ஆடல. என்னன்னா எல்லாரும் திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாவே பாக்குறாங்க. நான் சினிமாவுக்கு வந்துட்டேன், அதை விட்டேன். அது ஓகே, உள்ள இருக்கு, நம்ம கூட இருக்கு. பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாத்தணும். ஐ எம் நவ் an actor and now I'm producer. ஸோ அந்த மைண்ட் செட்ல இருக்கணுங்கிறது. மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃபன் அட் த மொமெண்ட். ஃபியூச்சர்ல கண்டிப்பா எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் திருப்பி தொடுவேன். விக்னேஷ் ப்ரோ, விக்னேஷ் இங்க பாருங்க, விஷ்ணு இங்க பாருங்க. சார் சார், இந்த கூட்டணியில சேருவதற்கு எந்த விஷயம் உங்களுக்கு தோண்டுவலா இருந்துச்சு? இல்ல சார், எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபர்ஸ்ட் கதையோட பிரசன்டேஷன் தான் சார். ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார். உண்மையா சொல்லணும்னா அந்த பிரஸ் மீட்ல சொன்னார்ல, இந்த படம் பிடிக்கல செருப்பால் அடிக்கணும்னாரு. அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா வேர்ல்ட்ல கொஞ்சம் கட்ஸியா இருக்கணும் சார். அந்த கட்ஸ் வந்து என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி, அப்படி என்ன பண்ணிருக்க போறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும், நீங்க எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க. அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ எனக்கு அந்த விஷயம் தான் ஓகே, நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன் சார். விக்னேஷ் ப்ரோ, ஜென்ரலாவே படத்துக்கு டைட்டில் பாத்தீங்கன்னா பார்ட் 2னா ஜஸ்ட் 2 தான் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து டைட்டில்லே டூ மச் அப்படி வச்சிருக்கீங்க. ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கணிச்சிட்டு வச்சிருக்கீங்க. இல்ல 2ன்னு சிம்பிளா வைக்க வேணாம். ஜிகர்தண்டா வந்து XXL வச்சிருந்தாங்க. சோ அந்த மாதிரி இப்போ வேற என்ன 2ன்னு வைக்காம இன்ட்ரெஸ்டிங்கா என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. நீங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணிட்டீங்க இல்லையா? சோ டூ மச்சா இருக்குமோ அப்படிங்க ஃபீல் பண்ணி வச்சிருக்கீங்க. 2 மச்சா இருக்கும் தான் நினைக்கிறேன். அது நீங்க பார்த்துட்டு 3 மச்சா இருக்கா 4 மச்சா இருக்கா நீங்க போன வாட்டி அவ்வளவா இருக்காதுன்னு நினைச்சாரு, ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சா இருக்குமோ பாத்துக்கோங்க. ஓகே மச்சி. விஷ்ணு சார் இங்க தமிழ் சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்றதும், நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்றதும், இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்க இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்க பாக்குறீங்க? ரெண்டுமே நானா இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் கம்மி. அதனாலதான் ப்ரொடியூசர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணேன். பட் சார், ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னன்னா சார், சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் வர்ற டைம்ல பாத்தீங்கன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபர்ஸ்ட் படம் மட்டும் தான் சார் நான் ரீல்ல பண்ணேன். அந்த ரீல் ஓடும் போது அந்த ஒரு 48 ஃப்ரேம்ஸ் ஓடும் போது ஒரு சவுண்ட் வரும் சார். அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபர்ஸ்ட் படத்துலயே நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதோட அந்த எராவே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபிலிம்ல இருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன்.
டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்கா மாறிடுச்சு. நானும் டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பிச்சேன். அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சுங்க. இப்போ ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா இப்போ வந்து வேற ஆங்கிள் அதே விஷயம் எடுக்கிறாங்க. அது வி ஹேட் டு அடாப்ட் இமீடியட்லி. லக்கிலி நான் 1 ஃபில்ம் ஓல்டு தான், ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது. இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போ ஒரு வேவ் வரும்போது பாத்தீங்கன்னா அகைன் ஐ ஹேட் டு அடாப்ட். திடீர்னு பாத்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கல, ஐதர் கம்மி பட்ஜெட்ல நடந்தது ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க, ஆர் பெரிய லெவல் நடந்தது. அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ள போனேன். முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் ஆலை, திருப்பி பாத்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்ட். என்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல ஓடிடி பயங்கர டாமினேட் ஆயிட்டாங்க சார். ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிசினஸ் மாடலே மாறிச்சு சார், வியாபாரமே மாறிச்சு. அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு. ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்ட் வியூவர்ஷிப் இருக்கு. பட் தியேட்டருக்குள்ள வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க. அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிசினஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்ட்ல. அதுதான் இப்போ நடக்குது. என்னோட சீனியர் ஆன நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புறேன். பட் சேஞ்ச் இஸ் நீடட். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடறேன்னா எனக்கே தலை சுத்துது. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்கு, இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோட பிசினஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு பிசினஸ் மாடலை மாத்துறேன். இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளவு கிடைக்கும், இல்லைன்னா இப்படி பண்ணலாம். இது ஐ எம் ரெடி டு டூ இட். பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ, சேஞ்ச் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் த டாப் ஆல்வேஸ். ஸோ ஐ only ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஹோப்பிங் கி எவ்ரிபடி அட் த டாப் அவங்க எல்லாரும் ஒண்ணுக்கு வந்து ஒரு பிசினஸ் மாடலை மாத்தினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃபிளரிஷ் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃபிளரிஷ் ஆச்சுன்னா entertainment is always going to be there, and a lot of people will get work and livelihood, and we all are dependent on the business model. So this is my thinking. மாசாவா? இல்ல சார், நான் மாஸ் படங்கள் பண்றது இல்ல. மாசா வச்சாச்சு மாசா பண்ணுவோம் அப்படிங்கறத நான் பண்ணேன். அவ்வளவுதான். ரொம்ப நேரம் கரெக்ட் 100% இருக்கும் சார். இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வராது, இது யூஏ தான் வரும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்க்கலாம். மகேஷ்ஜி, ஹாட் ஸ்பாட் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்ல பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்ல உட்கார வச்சுட்டீங்க ட்ரைலர் போடும்போது. அதே மாதிரி நம்ம பிசினஸ் வைப்பீங்களா? கோர்ட் மூலியமா கோர்ட் எல்லாமே பார்த்தீங்க, என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொன்னாங்க, இங்கேயே நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எட்டுமே விட்டுருவீங்களா, இல்ல வேற மாதிரி எட்டுமே விட்டுருவீங்களா? தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களா கேக்குறீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க ஆனா ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்கள அங்க விட போறீங்களா நீங்க டிசைட் பண்றது தானே. நான் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பண்ண போறேன். இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே, சப்போஸ் அந்த ஹாட்ஸ்பாட்டோட ட்ரெய்லர் அவர் நார்மலா கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆயிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட, இல்ல ப்ராப்ளம் ஆயிருக்குமா? இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்ல சார், அது பண்ண வேண்டியதா இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில, இன்னைக்கு இருக்கிற சினிமால காம்படிஷன்ல we have to be different. கான்ட்ரவர்சி இல்ல சார், we have to be different. அவர் டிஃப்ரெண்டா இருக்க ட்ரை பண்ணாரு, அவ்வளவுதான் நான் சொல்வேன். இந்த கதையே நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணா யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரியல. ஆனா நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா இருக்கிற கண்டென்ட்டை தானே ட்ரெய்லர் பண்றேன். இப்படி பண்ணா அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்றேன். அது ஸ்மார்ட் திங்கிங்ன்றேன் நான். ஆனா விக்கணும் லாஸ்ட் क्वेश्चन இங்க 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 இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே சொல்லுங்க. இல்ல பிரசன்ட் ப்ரொடியூசர். ஆமா ஆமா சூப்பர். லாஸ்ட் क्वेश्चन இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து கான்ட்ரோவர்சியா பயங்கரமா ட்ரெய்லர் மட்டும் தான் வந்துச்சு. ஆனா நீங்க இப்போ ஒரு போட்டோ போட்டாலே பயங்கர கான்ட்ரவர்சி ஆகுது. ஏன்னா ஒரு பிரெகிடாவோட ஒரு ஃபேமிலி போட்டோ போட்டிருந்தீங்க, கீழே பயங்கர கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஸோ அங்கேயே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கா? அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ்ல வந்து எல்லா டேர்முமே நீங்க வந்து டச் பண்ணிட்டீங்க.
என்னெல்லாம் இங்க பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்க பேசிட்டீங்க. ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்சி டேர்ம்ஸ்ல வந்து எல்ஜிபிடிக்யூ பத்தி பயங்கரமா எல்லாருமே அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. அதை பத்தின ஏதாவது இருக்குமா? இல்ல அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். பட் ஆனா கண்டிப்பா கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும். அதுல ஸ்பெஷலா ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அந்த கதையை நரேட் பண்ணும்போது நான் யோசிச்சேன் கண்டிப்பா இது வந்து, ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமால இருந்துட்டு அந்த கதையை பண்றதுக்கு ஒரு கரேஜ் வேணும். இட் வில் பி வெரி போல்ட் ஃபிலிம். ஆனா கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. ஏன்னா சினிமால இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் டச் பண்ணல. பார்ட் 1ல 4 கதை இருந்தது, இதுலயும் வித்தியாசமான அதுல டச் பண்ண எதையுமே இதுல டச் பண்ணல. இதை நீங்க பார்க்கும்போது ஆமால அப்படின்னு தான் தோணும். இதை தாண்டி இன்னும் நிறைய கதை பார்ட் 3 பார்ட் 4க்குலாம் கதைகள் இருக்கு. ஸோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ Thank you so much to press and media friends. அழகான கேள்விகள், அழகான பதில்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படத்தையும் நீங்க வந்து தொடர்ந்து அதை என்கரேஜ் பண்ணி நல்ல லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை. ஸோ ஹாட்ஸ்பாட் வந்து நான் அமேசான்ல தான் பார்த்தேன் பர்சனலா. அதுக்கு நான் இவர்கிட்ட சாரி கேட்டேன். பட் அதான் நான் சொன்ன மாதிரி நானே ஒரு ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா லைட்டா அது ஒரு ஓடிடில வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு மூடுக்கு வரேன். பட் இட்ஸ் நாட் சம்டைம்ஸ் நாட் ரைட். ஸோ யா, ப்ளீஸ் வாட்ச் Hotspot on Amazon and Telugu on Aha and come and Tamil also Aha, okay, and come and watch it. Watch Hotspot 2 in theaters. We have to change the way. Thank you so much.